வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Miss Miracle and it's me Charu. வாங்குறதுக்கு வாங்கோ. ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான வீடியோக்கு உங்க எல்லாரும் இன்வைட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Let's Pack for my trip வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் போக போறோம் guys. அதுவும் இந்த வருஷத்துல இது என்னுடைய செகண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். ஸோ எஸ் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து வந்து மார்ச்சில் போயிருந்தோம் அண்ட் இந்த மந்த் வந்து ஜூலை. ஸோ நான் கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு மட்டும் வீடியோ எடுக்கிறேன். இது நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு மேபி பார்ப்பீங்க. ஸோ ஜூலையில் வந்து நம்ம அடுத்த இன்டர்நேஷனல் ட்ரிப் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பாய் பாய், டாடா, குட் பை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரிப்புக்கு பேக் பண்ண போறோமே. ரெண்டு பக்கம் சிவப்பு ரஷ் இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 15 டேஸ்க்கு முன்னாடி வாங்கி வச்சிட்டேன். அப்பத்துலேருந்து எப்போ பேக் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ட்ராலி அக்கா வீட்டில் இருந்துச்சு. அன்னைக்கே டிக்கெட் போட்டு அன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். 15 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போட்டோம். அன்னைக்கு போய் ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பேக் பண்ணோம். ஓகே இப்போவே பேக் பண்ணால் கிரிஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே வச்சு எப்படா பண்ணுவோம். நெருக்க வர டைம் நிறைய வேலை ரொம்ப. இங்க நான் ஒரே பிஸி. அப்புறம் ஒரு குறிப்பு, நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன். பட் அதை நான் போட்டு காட்ட முடியாது. ஃபோட்டோஸும் இருக்காது. ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல நான் வாங்கின பர்ச்சேஸையே சொல்லிடுறேனே. இந்த பாஸ்போர்ட் கவர். ஸோ ஆக்சுவலி உள்ளே இருப்பது மேரா பாஸ்போர்ட். ஸோ இந்த கவர் எனக்கு ரொம்ப 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 ஆசை. பிங்க் கலர்ல சாருன்னு என் பேரு போட்டு அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா. எனக்கு ஒரு ஜாலியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பாம் டாப். இது எல்லா பொண்ணுங்களுமே வந்து சின்ன வயசுல பார்த்துருப்பாங்க இந்த பாம் டாப். ஸோ இதை வந்து நான் இந்த ட்ரிப்புக்குன்னு வாங்கல, சும்மா ரேண்டமாக வந்து லைக் டீ நகருக்கு எப்பயோ பாப்புக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது கிட்ஸ் செக்ஷனில் கேர்ள்ஸ் இதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸு குட்டி பிள்ளைங்க போடுறது. பட் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண பெருசாக வரும். சும்மா வெறும் 99 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு நல்லா இருந்தது. அதனால 99 ருபீஸ் தான் அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சி கொடுத்தா எங்கள் அம்மா மாலத்தை வாங்காதே அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ப்ளூ கலர் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் எடுத்து வச்சிருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. க்ரீன் கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பிங்க் பேண்ட் எடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். மீஷோவில் தான் போட்டேன். இந்த வாட்டி நான் வந்து மிந்த்ரா, அமேசான் கூட போகலை. பிகாஸ் ஐ ஹேட் டைம். ஸோ பொறுமையாக போடலாம். இது வரைக்கும் நான் மீஷோவில் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. ஸோ மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிங்க் பேண்ட்டு அரௌண்ட் 400 சம்திங் தான் வந்துச்சு. இந்த பிங்க் பேண்ட்டுக்கு இந்த பச்சை கலர் எப்படி இருக்கும்? கர்மா. அண்ட் தென் ஆல் அதர் ட்ரெஸ்ஸஸ் 3 மெயின் ட்ரெஸ் மொத்தம் எனக்கு 4 டேஸ். ஸோ அந்த பிங்க் ஒரு செட்டு ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் மிச்சம் 3 நாளைக்கு 3 மெயின் ட்ரெஸ்ஸஸ் நைட்டுக்கு இல்லை மற்ற குட்டி காஃபேஸ் அப்படி எங்கேயாவது வெளில போகும்போது அதுக்கு நான் தனியாக என்னது எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், இஃப் இன் கேஸ் ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் வச்சிருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இந்தியன் பேட்டர்ன்ல அழகா இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படியே அடுத்த வீடியோல. ஸோ இது அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிஸ்ட் கோட் அண்ட் ஒரு கோவாட்ஸ். இந்த மாதிரி ஒரு கோவாட். சத்தியமா அது தெரிய போறதில்ல, தெளிவா நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல காட்டிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ கோவாட். அது பேண்ட் ஷர்ட் இஸ் கோவாட். இது வந்து ஸ்கர்ட் ஷர்ட் கோவாட். அது பேண்ட் சட்டை, இது பாவாடை சட்டை. ஓகே சிம்பிள். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 செட்டுமே ஐ காட் இட் ஃப்ரம் அன்லிமிட்டெட். ஆன்லைன்லேயே போடல, டேரெக்டாக நேரில் போய் வாங்கிட்டேன். ஸோ மெயின் ட்ரெஸ்ஸஸ் இவ்வளோ தான். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் போன இம்பார்ட்டன்ட் மெயின் ட்ரெஸ்ன்னு சொன்னேன்ல, அதில் ஒன்று கூட மேலே இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் கேஸ். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? அதுவுமே 3 தான் தேவை. நான் அதுக்கே பாருங்க 1 2 அங்கே ஒன்று 3 வச்சுருக்கேன். அந்த 1க்கு எக்ஸ்ட்ரா ஒரு டாப்பு, 2க்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டம் அப்படின்னு ஜஸ்ட் இன் கேஸ் அவுட்ஃபிட்டே வந்து ஒரு 3 அரை 4 அரை அப்படின்ட்டு அதுவே எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலாக இதை வந்து என்னால் மடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ப்ராப்பராக மடிக்கலாம், சுருட்டி வச்சா அதிக ஸ்பேஸ் ஆகுதுன்னு ப்ராப்பராக பட்டன்லாம் போட்டேன் இந்த ஷர்ட்டுக்கு. இப்போ யோசிக்கிறேன் இந்த ஷர்ட் வேண்டான்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதோட டே அண்ட் நைட் அவுட்ஃபிட்ஸ் போதும் அப்படின்னு இதில் வந்து நான் மடக்கி மூடி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட்
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தாய்லாந்து போகும்போது இந்த செயினை வாங்கினேன், எதுக்காவது போடலான்னு. ஓப்பன் கூட பண்ணல, அப்படியே புதுசாக இருக்குது. இந்த வாட்டியும் கொண்டு போகிறேன், இந்த வாட்டியும் தேவைப்படாது, எடுத்துட்டு போகிறேன். என்ன எழவியாது. ஒரு சாரி பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆப்வியஸ்லி க்ரீன் சாரி, எனக்கு க்ரீன் ரொம்ப 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 ஃபேவரட். ஸோ க்ரீன் சாரி அண்ட் இந்த பிங்க் ப்ளவுஸ். ஓவரால் இந்த ட்ரிப்போட தீமே வந்து பிங்க் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு பிங்க் இருக்குது, ஒரு அவுட்ஃபிட்டில் பிங்க் இருக்குது, என்னோட இன்னொரு ட்ரெஸ்லேயும் பிங்க் இருக்குது, என்னோட செருப்பு. இந்த ஓவரால் ட்ரிப் எனக்கு எப்பவுமே ட்ரிப்பில் வந்து ஷூஸு செருப்புன்னு நிறையா கொண்டு போக பிடிக்காது. எப்பவுமே ஒரு இதுனா அதில் தான் இருப்பேன். ஸோ இந்த ஓவரால் ட்ரிப்புக்கு நமக்கு இந்த செருப்பு தான், இதுவுமே பிங்க்கு. அதில் ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த குட்டி பாக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கம்பல், இந்த எல்லா விதமான கம்பல்கள், அப்புறமேட்டு இதில் என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன், ஹெவியான கம்பல்கள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த குட்டி பாக்ஸில் வந்து இப்படி பதமாக வந்து செட்டில் பண்ணி. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இல்லை, நெக்ஸ்ட் இதோட வளையல், க்ரீன் ப்ளஸ் பிங்க் அந்த வளையல், அப்புறம் இதுக்குள்ளே போட்டிருக்கிறது வந்து என்னோடய ப்ரேஸ்லெட்ஸ், அது எல்லாமே இதில் பக்கா. பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்கப் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி பிஞ்சி போய் இப்படி ஒரு நிலைமையில வச்சுருக்கேன். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா யுவர் ஆனர்? ஸோ இது என்னுடைய லெஃப்ட் ஐ அண்ட் இது வந்து என்னோட ரைட் ஐ. ஸோ இதை வந்து வேறு எதுலையாவது வைக்கணும். பட் எனக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ஆகாது, மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு 1 தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 2ன்னு வச்சா கூட எனக்கு 8 தேவைப்படும். ஸோ எப்படி எதில் வைக்கிறது எனக்கு தெரியல. பிஞ்சு போச்சு, கலந்துடக்கூடாது, தனித்தனியாக ஐஸ் இருக்குது, கலந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய நெய்பர் அக்காவோடைய பவுச். ஸோ இந்த பவுச்சை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் உள்ளே போக மாட்டேங்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இவனை வந்து உள்ளே அடக்கிடலாம். அடக்கிட்டு இது வந்து லெஃப்ட் ஐயில் வந்து பாருங்கள் கொஞ்சம் லென்ஸ் இருக்குது, மொத்தம் 10-12 லென்ஸ் இருக்குது. இது அட்டையோட இதில் வைக்கிறோம், வச்சு டன். ஸோ இதில் கம்பலும் லெஃப்ட் ஐயோடைய லென்ஸும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் ஐலையும் வந்து அதே மாதிரி 12 இருக்குது. பட் எனக்கு அதை வேறு எதுலையுமே வைக்க தெரியல, இது வெளியிலையும் வைக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து சொல்லி வைக்கிறேன். ஒரு மாதிரி வைக்க பிடிக்கல, கிளம்ஸியாக தான் ஃபீல் ஆகுது. பட் இட்ஸ் ஓகே, நாங்கள் போய் அன்பேக் பண்ணிட்டேன் வைங்களா, இதை விட கிளம்ஸியாக. அப்படியே நாங்கள் அப்படியே தாய்லாண்ட்லாம் போகும்போது க்ளீன் கூட பண்ணல, அப்படியே கிடக்கும். தினம் வர்றது மேக்கப் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படி தான். ஸோ அதனால் இதில் வச்சு ஐ எம் லாக்கிங் திஸ். ஸோ இந்த 2 பவுச்சில் என்னோட ஆக்சசரிஸ் எனக்கு தேவையான மற்ற எல்லாமே இருக்குது. இப்பவே கண்ணை கட்டுது. எஸ் கைஸ், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். மெயினான ட்ரெஸ்ஸஸ், சாரி அண்ட் அதுக்கானது, இன்னர்ஸ், அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஐ திங்க் டன். சிறப்பான ஆள் நீ. நீங்கள் பாருங்கள், எல்லா டேகையுமே இப்போ தான் கட் பண்ணுறேன். இவ்வளோ டேக் வச்சுருக்கேன். ஸோ அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் யூஸ்வலி எப்பவுமே ட்ரிப் போகிறேன் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் ஒன்று வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் வந்து எனக்கு கலக்க பிடிக்காது. ஸோ தனியாக அதை போட்டு வச்சு கொண்டு வர்றதுக்கு. ஸோ பிளாஸ்டிக் பேக், நியூஸ் பேப்பர், நாப்கின், இதெல்லாமே இந்த கிளென்லினஸ் ஐட்டம். இந்த 3 விஷயம் அதை எடுத்து வைக்கணும். ப்ரஷ் லாஸ்ட் டே அதை எடுத்து போட்டுக்கலாம். ஐ திங்க் வி ஆர் டன். ஸோ மை பர்ச்சேஸ் இஸ் ஓவர் கைஸ். இது மூட முடியல. இது வெயிட்டு தான். நான் நாளைக்கு எங்கேயாவது இங்கே வீட்டில் காய்லாங்கடை இருக்குது, அங்கே போயிட்டு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலி வெயிட்டாக இருக்கும் இல்லை கைஸ், கொஞ்சம் காலியாக இருக்குது. ஆனால் 7 கிலோக்குள்ளே இருக்கணும். ரிட்டர்ன் வரும்போது தான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டிருக்கோம், போகும்போது வெறும் 7 கிலோ தான். இது வந்து நான் அன்னைக்கு போட்டு போக போகிற ட்ரெஸ்ஸு. ஸ்டாண்ட் வந்து நான் உட்காந்து இந்த ஹைட்டு கம்மி பண்ண முடியலங்கிறனால படுக்க வச்சுருக்கேன் இப்படி. ஸோ இது நான் அன்றைக்கி போட்டு போகிற ட்ரெஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ். இது இவ்வளோ நேரம் நான் பிச்சு போட்ட டேகு, அன்றைக்கி நான் போட்டு போகலான்னு வச்சுருக்கிற ப்ரேஸ்லெட் அண்ட் இயரிங்ஸ், அண்ட் இது அது கவர், அண்ட் இது நான் பேக் பண்ணுது. ஓகே guys, I'm very tired. போதும், இதோட கடையை மூடிப்போம். ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா நான் நாளைக்கு பேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என் கூட வரப்போகிறது யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் எந்த கண்ட்ரிக்கு போகிறேங்கிறதையும் கெஸ் பண்ணுங்கள். ஐம் ஸோ ஹாப்பி. இந்த இயரில் இது 2nd இன்டர்நேஷ்னல் ட்ரிப். சூப்பராக இருக்குல்ல? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் vlog போகிறது வர்றது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.